எப்படி தான் பெர்ஃபெக்டாக ஒரு பெல்ட் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒரு 3 டாட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கீழே நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த கிளாத்தை தான் நம்ம இந்த பெல்ட் கிளாத் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டான நேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பெல்ட் அப்படி இல்லைனா வேஸ்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து நிறைய நேம்ஸில் யூஸ் பண்ணுறோம். கிராஸ் பெல்ட்டு, பட்டி, யோக் பட்டி, இடுப்பு பட்டி, அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து நம்ம சொல்லி யூஸ் பண்ணுறோம். இதில் எது ப்ராப்பரான ஷேப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பாடி சைஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். எந்த யாருக்கு கட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இதோட ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ப்ராப்பரான ஷேப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற 4 ஷேப்பும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக வேஸ்ட் பெல்ட் வந்து கட் பண்ணவே கூடாது. ஸ்ட்ரைட்டாக நம்மளால பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அண்டர் பஸ்ட் லைனில் ரொம்ப உங்களுக்கு பஸ்ட்டை அழுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஷார்ப்பாகவும் இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு மெத்தட். இந்த இடத்துல எப்பயுமே ஸ்மூத்தாக தான் இருக்கணும். இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் கொடுத்து தான் நம்ம கட் பண்ணணும். இது போட் ஷேப்னு ஏன் சொல்கிறோன்னா இது பார்க்க நமக்கு போட் மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல சைடில் நமக்கு இந்த கொக்கிப்பட்டி அதிகமாக வச்சோம் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டில் கம்மியாக வரும். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து சைட் சீம் பக்கம், அதாவது இந்த சைடு வரும்ல தையலுக்கு சைடில் விடுவோம்ல இந்த பக்கம். இங்கே நீங்கள் கொக்கிப்பட்டி அதிகமாக வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த சைடு கம்மியாக வரும், இந்த சைடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொக்கிப்பட்டி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு கூட வரும், இந்த சைடு கொஞ்சம் கம்மியாக வரும். இது எவ்வளோ கம்மியாக வரும் எவ்வளோ கூட வரும் அப்படின்றத அவங்கவுங்களோட பாடி சைஸை பொறுத்து அவங்களுக்கு சைடில் நம்ம இந்த சைடு கொக்கிப்பட்டி எவ்வளோ வைக்கிறோமோ அதோட ஹைட்டை பொறுத்து இந்த இது சேஞ்ச் ஆகும். இதுவும் கட் பண்ணலாம், இப்படியும் கட் பண்ணலாம். இந்த ஷேப் எடுக்கிறோம் இல்லையா, இது வந்து நமக்கு இங்கே இந்த கொக்கிப்பட்டியிலேருந்து இந்த டாட்டோட சென்டர் டாட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம இங்கே கர்வ் கொடுக்கணும். அதுக்கு மேலே நம்ம கர்வ் வந்து சைடு வந்து ரொம்ப டீப்பாக எடுக்கக்கூடாது. சிலருக்கு வந்து 2 சைடுமே ஹைட்டு ஈக்குவலாக கூட வரலாம். சைடு லென்த் வந்து இதுவும் ஈக்குவலாக கூட வரலாம். இதுவும் கரெக்டு தான். இந்த மாதிரியும் நம்ம வந்து பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ணலாம். சிலருக்கு வந்து பர்ஃபெக்டாக போட் ஷேப்பில் இதே மாதிரி வரும். நம்மளோட பாடி ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல செஸ்ட் கிட்ட இருக்கிறத விட இந்த இடத்துல பஸ்ட் கிட்ட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த அண்டர் பஸ்ட் லைனில் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அதே இது நம்ம இடுப்பு, நம்மளோட பிளவுஸ் முடிகிற இடத்துல வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இடுப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இடத்துல அளவுகள் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணுறது வந்து எப்படி வரும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேல் வயிறு இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்ட்ரைட்டாக வரும். இதில் இந்த இடத்துல ஒரு லென்த் கட் பண்ணுறோம் இல்லையா, சைட் லென்த்லாம் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அதாவது இந்த ஷேப் இருக்கு இல்லையா, கரெக்டாக இந்த டாட்டுக்கு கீழே வர்ற இந்த இடம், இது எக்ஸாக்டாக எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ வச்சா கரெக்டு எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த எந்த ஷேப்பில் கட் பண்ணாலுமே நம்ம இந்த இடத்துல சென்டரில் பெல்ட்டில் சென்டரில் இந்த சென்டர் டாட்டுக்கு நேராக கீழே வர டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லென்த் தான் வேஸ்ட் பெல்ட்டில் ரொம்ப முக்கியம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் பெல்ட் லென்த் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலில் 3 days ப்ளவுஸ் கிளாஸ் 99 rupeesக்கு அக்டோபர் 6 to 8 வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.